வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சிவி. என்னடா சிவின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேனலோட நேம் மாற்றிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சென்னை விளாக்ஸ். ஸோ இனிமேல் நம்ம சென்னை விளாக்ஸ் சேனலில் தான் வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ சென்னை ஸ்மைல் இந்த சேனலில் இப்போ சென்னை விளாக்ஸ்ன்றதை நம்ம மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்தியம் சினிமாஸ் ஸோ பைக் பாட்டில் தான் இருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்தியன் 2 படம் பார்க்கலாம் நான் வந்திருக்கேங்க. டேய் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வரைய அப்படின்ற நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் என்னன்னா வந்துட்டு அது ஒரு காரணம் இருக்கு. ஸோ அதுவும் சொல்லிட்டு இது வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தது. அதனால வந்துட்டு சரி போலாமா வேணாமான்லாம் யோசிக்கல, போகணுன்றத வச்சேன். இன்னைக்கு நீங்க டைம் கிடைச்சதுனால நான் இன்னைக்கு வந்தேன். ஸோ அதனால இது வந்து என்னோட ஒப்பீனியனுக்காக நான் இந்த படத்தை வந்து சொல்ல போறேங்க. ரிவ்யூஸ் கிடையாது, என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி வச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி. ஸோ சொல்லியிருக்காங்க, சாரி சொன்னவங்களுக்கு மரியாதை இல்லை சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு மன்னிச்சிருங்க. நிறைய பேர் இந்த படத்தை நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட விதம் எப்படி இருக்குன்னு தான் நான் அதை படத்துக்காக சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்தியன் 1க்காக பார்க்கல. ஸோ அது வந்து டிவியில் பார்த்துட்டு அப்போ நான் குட்டி குஞ்சன்ஸ் மாதிரி இருந்தேன் நான். இப்போ வந்துட்டு படம் பார்க்க வந்திருக்கேன் தேட்டரில். ஸோ லெட்ஸ் ஷாப்பில் இந்தியன் 2. ஸோ போய் படம் பார்க்க போகிறேன். போகலாம். மணி 2:40 தான் ஷோ. நான் வந்துட்டு 2:20க்கே வந்துட்டேன். ஸோ உள்ளே போய் அப்படியே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு படத்தை போய் பார்க்கலான்ற. நீங்கள் நினச்சிருப்பீங்க நீங்கள் என்ன இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொன்னீங்களே. கொஞ்ச நேரத்துல ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இந்தியன் 2க்கு வந்து சோதனை. இந்தியன் 2க்கு வந்து சோதனை. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப குடும்ப பத்தி என்னோட லெஃப்ட்லயும் யாரும் இல்லை, ரைட்லயும் யாரும் இல்லை, ஸ்ட்ரெயிட்லயும் யாரும் இல்லை. ஸோ ஒரே டிராஃபிக்னால என்னால் அங்கே வந்து வீடியோ மேக் பண்ண தேட்டர் உள்ளே. ஸோ அதனால ஒரு அவசரமான பார்ட் உட்காந்துட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு சம்மதாண்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பேடாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன பேடுனா வந்துட்டு அந்த கேலண்டர் சாங் தேவையே கிடையாது. ஸோ அதனால அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தப்பான்ற விஷயமே எனக்கு இது தோணலை இந்த படத்தை பற்றி. ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து பேடாக இருந்தது, தேவையில்லாத சாங் அது வந்து. ஸோ அதனால அது மட்டும்தான் ஒரு பேடாக இருந்தது. மற்றபடி வேற எதுவுமே பேடாக கிடையாது. கதைக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கொண்டு போனாங்களோ என்ன சொல்ல வந்தாங்களோ அதே அப்படியே கண்டினியூஸாக செகண்ட் ஹாஃப்ல வர முடியும். எல்லா படத்துலையும் அப்படிதான். ஸோ திடீர்னு கதையை மாற்றிட்டு போகிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. எந்த டேரக்டர்ஸும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சென்டிமெண்ட்டாக போயிருக்கு. ஆனால் அதையும் வந்துட்டு ஒருத்தவங்க எல்லாருமே சரி ஒரு 100%ல 1% மட்டும்தான் வந்துட்டு இது ஒரு ஆர்ட் ப்ரோ. அதனால அது அப்படிதான் பார்க்கணும் படத்தை. ஸோ அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு படம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு.
உங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ நேரத்தில் தாத்தா சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு, தாத்தா வண்டி ஓட்டுறாரு, தாத்தா அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு, தாத்தா திருப்பால் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு டேரக்டருக்கு எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எங்கேயுமே லேக் ஆகலை அந்த கேலண்டர் சாங்கை தவிர. ஆனால் ஏன் இப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பேசிட்டு பேசுகிறாங்களா இல்லை என்ன ரீசனே எனக்கு சுத்தமாக தெரியல. அவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க ப்ளஸ் ஓகே. ஆனால் ரொம்ப மட்டமாலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப 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 மட்டமாலாம் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கே. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய் படம் பார்க்கறது என்ன அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். சரி இந்தியன் 2 எடுத்திருக்காங்களே, நான் எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை படம் பார்க்கறது, ஸோ அதனால வந்துட்டு நான் இப்படி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு கரெக்டாக வச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ பேடு, ஆனால் நான் எக்ஸ்பிரஷன் ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் ஒரு ஹார்ட் ஒர்க்காக அதை பார்க்குறேன். என்னன்னா வந்துட்டு கமல் சாரும் சரி, டேரக்டர் சங்கர் சாரும் சரி வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கோசம். எல்லாருமே சிதாப் சார் கூட நடித்த எல்லாருமே சரி அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்லாவே இல்லை. ஸோ விடுங்க, அவங்க ஒப்பீனியன் நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து ஒரு உண்மை சம்பவம், எல்லா நாட்டிலும் நடந்திருக்கிறது இந்த லஞ்சம் வந்து. அதனால தான் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்காக. ஆனால் இது யாருமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதாட்டு இப்போ ஒருத்தவங்க நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சொசைட்டியில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிருந்தா இந்த படம் வந்து ஓகே ஒரு நல்ல எடுத்திருக்காங்க தெரியும். ஸோ உங்களுக்கு பொது வெளியில் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால ஒரே காரணத்துக்கு படம் நல்லா இல்லைன்னு. ஸோ முதல் நம்பர் தான் சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சோசியலிஸ்டிக்கான படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சமூகத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு சோசியலிஸ்டிக்கான படத்தை போய் நம்ம பார்த்தோம்னா என்ன படம் எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால முதல்ல நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்னோட ஒப்பீனியன் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சமூகத்தில் நடக்குது நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு சோசியலிஸ்டியாக இப்போ படம் என்ன காட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது டேரக்டர் ரஞ்சித் சார் இருக்கட்டும், மாரி செல்வராஜ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அப்போ நடந்த விஷயத்த இப்போ எடுத்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தாழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 15 வருஷமான ஒரு ஒர்க்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்றது ஒரு கதை. ஸோ இதில் என்னெல்லாம் நடந்திருக்கோ எவ்வளோ சுவாரஸ்யமாக காட்ட முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. இதை வந்துட்டு இது அது சொல்லுங்க எல்லாம் போன விஷயம். பட் இனிமேல் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூடியூப்காரங்கள என்னை வந்து ரிவ்யூ பண்ண வேண்டாம், அவங்க ஏன் வந்து நிற்கிறாங்க, நான் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் அவங்க கேட்கலாம் அப்படின்றது அவங்களோட வேலை அது. ஸோ அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இது எங்களோட வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டு தான். பட் ஒரு விஷயத்த நெகட்டிவாக மட்டும் பேசிட்டு போயிடாதீங்கன்னு தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா அந்த படிப்பு வந்து ரொம்ப பெரிய படிப்புங்க. அதனால தான் நான் சொல்கிறது இல்லைங்க, எந்த படத்தையும் பேசி பேடாக ரிவ்யூ பண்ணாது. படம் ஓகே உங்களுக்கு பிடிக்கலையா ப்ரோ நல்லா இருக்குது அவ்வளோதான் சொல்லிட்டு அமைதியாக வந்துடணும். அது வந்துடுங்க அமைதியாக. அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணுறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ காசு தண்டமாக செலவு பண்ணுறோம், எதுக்கும் செலவு பண்ணுறோம். என்ன பண்ணுவோம், நான் ஒன்றும் உத்தமன்லாம் கிடையாதுங்க, நானும் கெட்ட பையன் தான். இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் தயவு செஞ்சு யாருமே நம்பி தேட்டருக்கு போகாது. உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுதா போய் பாருங்கள், தயவு செஞ்சு போய் பாருங்கள். இல்லை ப்ரோ ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஓகே நோ பிரச்சனை, உங்களை யாரும் கையை பிடிச்சி இழுக்கலை, நீங்கள் வந்து படம் பாருங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு படைப்பு எடுத்திருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்கள் ஒப்பீனியன்ட்டே நீங்கள் ஒரு பொது வெளியில் வைக்கும்போது அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நெகட்டிவாக போய் அந்த படத்துள்ள இருக்க எல்லாருமே எப்படி கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி, டேரக்டருக்கும் சரி, எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் இனிமேல் தயவு செஞ்சு யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், யாருக்காகவும் இது பண்ணல. படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ அப்படியே சொல்லிட்டு வந்தேனே இருந்தேன். இது சொல்கிறனால ஐயோ நல்லா இல்லை படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி யாரும் உங்களை வந்து திட்ட மாட்டாங்க, அதிக மாட்டாங்க.
புரியுதுங்களா? ஸோ நம்ம அவங்கள வளர வைக்கிறோம்னா நம்மளா யாராச்சும் ஒரு ஒரு குடும்பம் வளர்ந்து போச்சு, வளர்த்து போட்டுமே, இது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே வளர்ந்து வந்தவங்க என்ன சொல்றாங்க, என்னை வாழ வச்சது இந்த மக்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஸோ ஓகே, பண்ணியிருக்கோம் நம்ம ஏதோ, அதான் மக்கள் வாழ வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் ஒரு அளவுக்கு ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுறா, நம்ம ஒழுங்காக கொடுக்கணும் அவங்களுக்கு தோணும். நம்ம நெகட்டிவாக போட்டு 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 போயிட்டுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அது ஒரு மாதிரியாக போயிடும், வேஸ்ட்டாக இதுவாகிடும். ஸோ அதெல்லாமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அதுதான் வந்துட்டு என்னோட கோரிக்கை. பீஸ்ஃபுல்லுங்க, ஜாலியாக இருக்காதாங்க லைஃபு. நெகட்டிவ்லாம் நம்ம வந்து போட்டுட்டு அதை ஒரு 4 பேர் ஒர்க்கை பாதிக்கும், எல்லாருமே பாதிக்கும். உங்கள் ஒர்க்கை மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க்கையும் பாதிக்கும். ஸோ அதனால நோ ஸ்ப்ரெட் த நெகட்டிவிட்டி இன் த சொசைட்டி. ஏன்னா இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. இந்தியன் 3 கண்டிப்பாக பசங்க ஷோ போய் பார்க்க போகிறேன். 2025 லெட்ஸ் பிகின்.